ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா. இன்றைய தினத்தில் இந்த வசனத்தை தியானித்து பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி. சங்கீதம் 33 அதிகாரத்துலேருந்து 2வது அதிகாரத்துலேருந்து உங்களுக்கு வாசிக்கேன். சங்கீதம் 33:2 சுரமண்டலத்தில் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணைகளினால் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செயல்களை எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. அவர் நீதியின் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காரணத்தினால் நிறைந்திருக்கு. ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்கிறார். 33 அதிகாரம் 3வது அதிகாரத்தில் இருக்குது. புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்தத்தோடு இருங்கன்னு சொல்கிறார். ஏசப்பா எப்பவும் கர்த்தரோடு துதிச்சு கொண்டு இருக்கணும் என்று சொல்கிறார். ஆனந்த சத்தத்தோடு இருக்கணும் என்று சொல்கிறார். அவரே நினைத்து ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் கஷ்டங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை எதிர்காலத்தில் துதித்து கொண்டு இருங்கேன் என்று சொல்கிறார். ஆமாம், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கர்த்தருக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும் என்று சொல்கிறார். வீட்டில் எவ்வளவோ வேலைகள் இருக்கலாம், எல்லா பாடுகளும் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க என்று சொல்கிறார். கர்த்தரை துதித்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு பாடு இருந்தாலும், எவ்வளவு விந்தைகள் போராட்டங்கள் இருந்தாலும் ஏசப்பா நம்மளை மகிழ்ந்து களி கூறும்போது வைப்பார். ஏசப்பா போல தெய்வம் ஒன்றும் இல்லை. ஏசப்பா நம்மளை நேசித்து வழி நடத்துவார். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவர்கிட்ட போய் நீங்கள் நேசித்து ஆலயத்தில் இருந்து துதித்து கீர்த்தனம் பண்ணுங்க, துதித்து கொண்டு இருங்க. அவர் உங்களுக்கு நன்மையும் கிரியமாக வழி நடத்துவார். ஏசப்பா நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு 3 வருஷம் 33 வருஷம் அவர் உயிர் வாழ்ந்து உயிரை விட்டுருக்காருன்னா செய்த பாவத்துக்கு அவர் 33 வயதில் உயிரை மாண்டிருக்காரு. ஒரு கன்னிஸ்திரி வயிற்றில் பிறந்திருக்காரு. கன்னிஸ்திரின்னா மரியாள் வயிற்றில் பிறந்திருக்காரு. தகப்பன் இல்லாமல் ஒரு கன்னிஸ்திரி வயிற்றில் அவர் பிறந்திருக்காரு. அது மாட்டு தொழுவில் பிறந்திருக்காரு ஏசப்பா. நம்மளாம் ஆஸ்பத்திரியில் பிறந்திருப்போம், வீட்டில் கூட சுகபரிசத்தில் நம்ம பிள்ளைகள் பிறந்திருக்கோம். ஆனால் ஏசப்பா மாட்டு தொழுவில் பிறந்திருக்காரு. ஆனாலும் ஏசப்பா எவ்வளவு அதிசயமானவர் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. ஏசப்பா நமக்காக அவர் வாழ்ந்திருக்கார். 33 வருஷம் நமக்காக அவர் வாழ்ந்து இன்னும் நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கார். செய்த பாவத்தை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கார். சிலுவையில் 2 கல்லனுக்கு உடையில் கல்லனாக தொங்கிட்டு இருந்திருக்கார். அவர் தண்ணின்னு உயிரை விடும்போது கேட்கும்போது கூட யாரும் அவருக்கு தண்ணி கொடுக்கல, கசப்பான நீரை கொடுத்துருக்காங்க. கசப்பான நீரை அவருக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு நம்மளுக்கு நன்மை செஞ்சுருக்காரு. அவருக்கு போய் கசப்பான நீரை கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அவர் எவ்வளவு நல்ல மனிதர் என்று யாரும் அவரை நினைக்கல. அவரை கூட இருந்தவரே அவருக்கு காட்டி கொடுத்துருக்காரு. கூட இருந்த மனிதரே காட்டி கொடுத்துருக்காரு. எதுக்காக? 30 வெள்ளிக்காசுக்காக. அவர் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காருன்னு நினைக்காதபடி 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்துருக்காரு. ஆனாலும் அந்த காசை வச்சு அவன் துரோகி வாழ்ந்தானா? வாழலை. அந்த காசை ரோட்டில் எரிஞ்சு விட்டு அவன் தூக்கு போட்டு இறந்துருக்கான். ஏன்னா அவன் நினச்சி பார்த்துருக்கான், நல்ல மனுஷரை நம்ம காட்டி கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் நம்ம இருக்கக்கூடாது என்று அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டிருக்கான். எதுக்காக? இவரை காட்டி கொடுத்துட்டோமேன்னு என்று அவன் நினைத்து அவனே தூக்கு போட்டு இறந்துருக்கான். எப்படி பாருங்க, எப்படி நடக்கு என்று பாருங்க. ஏசப்பாக்கே இவ்வளவு நடந்தா நம்மளுக்கு கூட இருக்கவோ எவ்வளோ துரோகம் செய்வான்னு நினச்சி பாருங்க. பக்கத்தில் இருக்கவோ எவ்வளோ நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு நினச்சி பாருங்க. ஏசப்பாக்கு செய்ததைத்தான் நமக்கும் செய்தாங்க. அன்று செய்ததான் இன்றும் மனிதர்கள் செய்தாங்க. ஏசப்பா நன்மை செய்தார் என்று அவருக்கு யாரும் நினைக்கல. அவரை ரோட்டோடு அடித்து ரத்தம் தலையில் முள்முடி சுமந்து
எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கார் ஏசப்பா. அந்த 41 நாள் அந்த வெந்து காலத்தில் அவரை நினைக்கணும். நீங்கள் இந்த 41 நாள் வெந்து காலத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைக்கணும் ஏசப்பாவை. நமக்காக அவர் உயிரை விட்டுருக்காரு, நமக்காக வாழ்ந்திருக்காரு, நமக்காக திருப்பி உயிரோட வந்திருக்காரு என்று எல்லாரும் நினைக்கணும். இந்த வெந்து காலத்தில் இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்களோட பேசுகிறார் ஏசப்பா. ஏசப்பாவை நினைத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் கிறிஸ்துவங்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் ஏசப்பா செய்த நன்மையை அதிசயங்களை நினைங்க. ஆமாம், அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிருக்காரு. கானாவூர் கல்யாணத்தில் கல்யாண வீட்டில் கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் தட்டுப்பாடாக இருக்குது. அப்போது ஏசப்பா தண்ணியை கொண்டாங்கன்னு சொல்லி அதை பாட்டிலில் டம்ளரில் அந்த சொக்கில் ஊற்றி கொடுக்கும்போது அந்த தண்ணி திராட்சரசமாக மாறி இருக்கு. எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சுருக்காருன்னு பாருங்கள். அப்போ அங்கே சாப்பிட்றவங்களாம் சொன்னாங்களாம், இருந்த திராட்சை ரசத்தோட இந்த திராட்சை ரசம் நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த நம்ம குடிக்க தண்ணியே தான் அவர் அப்படி ஏசப்பா திராட்சை ரசமாக மாற்றிருக்காரு. எவ்வளோ பெரிய அதிசயம், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் செய்த நன்மையை சொல்லிக்கொண்டே போகலாம். தண்ணீரை நம்மளால் மாற்ற முடியுமா? எந்த தெய்வத்தாலும் திராட்சரசமாக மாற்ற முடியுமா? ஏசப்பா மாற்றிருக்காரு. கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிருக்காரு. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏசப்பா செஞ்சதை. 5 அப்பமும் 2 மீனையும் 5000 பேர் சாப்பிட்டு மீறி துளி எடுக்கும்படி உதவி செஞ்சுருக்காரு ஏசப்பா. வெறும் 5 அப்பமும் 2 மீனும் அதை பிட்டு ஆசீர்வதித்து கொடுத்துருக்காரு. அது 5000 அப்பமாக மாறி எல்லாரும் சாப்பிட்டு மீதி துளிகள் எடுத்துருக்காங்களாம். 5 அப்பத்தில் இவ்வளவு அற்புதம் செஞ்சுருக்காரு. இன்னும் அவர் செஞ்ச அற்புதத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய அவர் நம்மளுக்கு நன்மை செஞ்சுருக்காரு. அவரை போல நம்மளும் நன்மை செய்யணும், அவரை போல நம்மளும் வாழணும், அவரை போல எல்லாரும் நம்மளை எல்லாத்தையும் நேசிக்கணும். இந்த செபத்து மூலம் உங்களோட பேசுகிறாரு. இதுக்கு கோடி ஏசப்பாக்கு நன்றி. இந்த செபத்தை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5 நிமிஷம் வெயிட் பண்ண